ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, பொதுக்காலம் 22வது வாரத்தில் வருகின்ற வியாழக்கிழமை நாம் இருக்கிறோம். இன்றைய வாசக பகிர்வு சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக புனித பவுல் கொலோசிய நகர் வாழ் மக்களுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்தும் நற்செய்தி வாசமாக லூக்கா நற்செய்தியிலிருந்தும் நமக்கு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே பொதுவாக அந்த கொலோசிய நகர் மக்கள் அந்த தத்துவியல் சம்பந்தமான ஞானத்தை தான் அதிகம் பெற்றிருந்தார்கள். அதனால் கடவுளை பற்றி பேசுவது கிடையாது. அதனால் அந்த இறைவாழ் மக்களுக்கு புனித பவுல் சொல்லுகிறார், நீங்கள் கடவுளுடைய ஞானத்தையும் தூய ஆவியானவருடைய அறிவையும் நிரம்ப பெற வேண்டும் என்று உங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏனென்றால் அந்த தூய ஆவியானவருடைய அறிவும் ஞானத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற பொழுது அந்த கடவுளுடைய அன்பிலே நீங்கள் நிலைத்து நிற்க முடியும். அந்த கடவுளை மற்றவர்களுக்கு அறிவிக்க முடியும். ஏனென்றால் அந்த கடவுள் கேட்போருக்கு கொடுக்கின்ற கடவுள், அவருடைய குரலுக்கு நீங்கள் செவி கொடுக்கின்ற மக்களாக வாழுங்கள் என்ற அழைப்பை கொடுக்கிறார். இந்த நற்செய்தி வாசகம் ஏறத்தாழ அந்த கருத்தான் சொல்கிறது. கெனசரேத்து ஏரிக்கரையிலே இயேசு மக்களுக்கு கற்பிக்கிறார். அங்கே இருந்த படகுகளிலே ஏறி அந்த படகை ஆழத்திற்கு கொண்டு போக சொல்லுகிறார். அந்த படகு சீமோன் பேதருக்கு சொந்தமானது. அப்பொழுது பேதரிடம் சொல்லுகிறார், ஆழத்திற்கு கொண்டு போங்கள் என்று சொன்ன உடனே பேதரு மறுத்து சொல்லுகிறார், ஆண்டவரே, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தோம், ஒன்றும் கிடைக்கவில்லை என்று சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், ஆண்டவரே, இருந்தாலும் உன் சொற்படி நான் செய்கிறேன் என்கிறார். பல நேரங்களிலே நாம் அப்படித்தான் இருக்கிறோம். கடவுள் என்ன நம்மிடம் பேசுகிறார் என்பதை காது கொடுத்தே கேட்பது கிடையாது. ஏனென்றால் எப்பொழுதுமே நாமே பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆலயத்திற்கு வந்தாலும் கண்களை மூடி அது வேண்டும் இது வேண்டும் என்கிறோம். அவரை ஒருமுறை அவர் பேசுவதை கேளுங்கள். அவர் பேசுவதற்கு காது கொடுங்கள். அது ஆண்டவரிடம் மட்டுமல்ல, உங்களை சார்ந்தவர்களுக்காகவும் உங்களுக்கு தேவையானவர்களுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுங்கள். குழந்தைகளிடம் கூட செவி கொடுங்கள். ஏதோ ஒன்று அவரிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பேதுரு ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார். சொற்படியே போடுகிறேன். அவர் நினைத்து பார்ப்பதற்கு மேலான மிகுதியான மீன்பாட்டை பெற்றார். இந்த வார்த்தை நமக்கு கடவுள் சொல்லுவது காது கொடுத்து கேட்க வேண்டும். அதனால் ஆலயத்திற்கு வந்தோம் என்றால் கண்களை மூடி ஆண்டவருக்கு செவி கொடுப்போம். அவர் நம்மிடம் பேசுவதை கேட்போம். அவர் என்ன பேசுகிறார் என்று கேட்டுவிட்டு நாம் மேலே பேசுவோம். அப்படி நாம் பேசுகின்ற பொழுது மிகப்பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் கடவுள் செய்வார். மற்றவர்கள் பேசுவதை நாம் காது கொடுத்து கேட்க வேண்டும். ஏனென்றால் பல நேரங்களிலே நாம் பேசும் இடத்தில் தான் இருக்கிறோம், மற்றவர்கள் சொல்வதை கேட்கும் இடத்தில் இல்லை. எப்பொழுது நாம் கேட்கின்ற இடத்தில் இருக்கின்றோமோ அப்பொழுதுதான் நம் வாயிலிருந்து செல்கின்ற வார்த்தையினுடைய அளவு குறையும். அப்பொழுது செல்கின்ற வார்த்தை ஆசீர்வாதத்துக்குரிய வார்த்தையாக கூட இருக்கலாம். அதனால் முடிந்தவரை செவி கொடுங்கள். செவி கொடுப்போர் என்றும் பேறு பெற்றவர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.